அவரே நான்லாம் இருக்க மாட்டேன் கூட, நீங்க எப்போதும் என்ன கூட இருங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், நான் காலையில எழுந்து ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இரவு கண் விழித்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அல்சர் என்னால் முடியாது, நான் எதையும் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எதையும் கேட்டு நான் வாழ மாட்டேன், ஆனால் நீங்கள் மட்டும் என் கூட இருங்க. விளங்குதா? அல்லேலூயா. நீங்க மட்டும் என் கூட இருங்க. பல நேரங்களிலே நாம் அப்படித்தான் நினைத்து கொள்கிறோம், அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையின் அணுகுமுறை போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை வாயை திறந்து இப்படி சொல்லல, ஆனா செயல்கள் எல்லாம் அப்படித்தான் போகிறது, நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் அப்படித்தான் போகுது. ஏன் சிஸ்டர் ஜெபத்துக்கு வரல, ஏன் பிரதர் ஜெபத்துக்கு வரலன்னு கேட்டு பாருங்க, வேலை ஆயிடுச்சு பாஸ்டர். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு சிந்தையோடும் அவரை அன்பு கூறுவாயாக, அவரை நேசிப்பாயாக என்று வசனம் சொல்லுது. அதெல்லாம் எனக்கு வேலைன்னு வந்துடுச்சுன்னா மற்றதெல்லாம் அப்புறம் தான். அல்லேலூயா. கர்த்தர் கூட அப்புறம் தான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நீங்க என்னைக்கு கர்த்தரை உங்க வாழ்க்கையில முதலிடத்துல வைக்கிறீங்களோ, உங்க தேவனை என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரதானமாய் வைக்கிறீர்களோ, அன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்னைக்கு நீங்கள், வேதம் சொல்லுகிறது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமை உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சாலமோனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். பாருங்க, எப்ப வாக்குத்தத்தம் பண்ணாரு? சாலமோன் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உனக்கு என்ன வேணும் கேளு. நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், ஆண்டவரே இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நேரா நான் ராஜாவா இருக்கணும்னா எனக்கு அரண்மனை வேணும். அல்லேலூயா. அவங்களுக்கு நேரா நான் ஆட்சி செய்யணும்னா எனக்கு படபலம் வேணும். அவங்களுக்கு நேரா நான் ஆட்சி செய்யணும்னா எனக்கு நிறைய எனக்கு ஆஸ்திகள் வேணும். அப்படி கேட்டிருப்போம். ஆனா சாலமோன் அதெல்லாம் கேட்கல. ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து எனக்கு ஞானம் வேணும், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு பாருங்க, சாலமோன் கேட்ட ஜெப விண்ணப்பம் ஆண்டவரை அதிர பண்ணினது, ஆண்டவரை ஆச்சரியப்பட வைத்தது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஏய் நீ கேட்ட இந்த ஜெபத்துக்கு நான் நீ கேட்டதையும் தரேன், நீ கேட்காததையும் தரேன். ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை சார்ந்து வாழணும். அப்ப பாருங்க, இந்த அசரியா என்கிற தேவ மனிதன் சொல்லுகிறான், அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால், நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை, தங்கள்